welcome back to my channel. This is reshmanrj. இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய வாட்டி என்கிட்ட ஒரு ரெகுலரா கேட்டுட்டு இருக்க ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து என்னோட டெய்லி மேக்கப் ரொட்டீன். நான் டெய்லி எந்த மாதிரியான மேக்கப் பண்ணுவேன், என்னென்ன மேக்கப் கிட் யூஸ் பண்ணுவேன் அப்படினு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. So நான் வந்து ரெகுலரா ஆஃபீஸ்க்கு வந்து எந்த மாதிரியான மேக்கப் போட்டு போவேன் அப்படின்னா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டெய்லி மேக்கப்ல வந்து ஃபவுண்டேஷன் போடுவீங்க. ஃபவுண்டேஷன் வந்து நம்ம போடுவோம், பட் ஆனா டெய்லி போடுறது வந்து உங்க ஸ்கின்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம எதுக்காக ஃபவுண்டேஷன் போடுவோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டா தெரியணும், போட்டோக்கு வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க வந்து அது டெய்லி ஃபவுண்டேஷன் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆயிருங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் ஃபுல்லாவே வந்து கெமிக்கல் தான், கெமிக்கல் மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க டெய்லி வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் ரொம்ப 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 ரஃப் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆக்னி, அப்புறம் வந்து போர்ஸ்லாம் வந்து ரொம்ப லார்ஜா வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாவே வந்து நீங்க டெய்லி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிருங்க. வீக்லி ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு வெளியில போறோம், இல்லைன்னா வந்து பர்த்டே, அந்த மாதிரியான இதுக்கு மட்டும் நீங்க ஃபவுண்டேஷன் போட்டு போங்க. ஸோ அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேக்கப் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணோங்க. எந்த ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது ஃபேஸில். ஏன் அப்படின்னா வந்து நம்ம அப்போதான் நம்ம மேக்கப் போடும்போது நம்ம ஸ்கின்னை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளென்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் தான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ இந்த கிளென்சர் வந்து எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் இதை போட்டு என் ஃபேஸை கிளென்ஸ் பண்ண உடனே என் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். அதுவும் இந்த கிளென்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரபன் ஃப்ரீ அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. ஸோ நமக்கு வந்து ஸ்கின்க்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகாது. ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த கிளென்சரை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இந்த கிளென்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. எஸ்பெஷலி ஃபார் டீனேஜர்ஸ். ஏன்னா டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஃபேஸ் வாஷ், எந்த ஒரு க்ரீமுமே வந்து ஒத்துக்காது, டக்குன்னு பிம்பிள்ஸ் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கிளென்சர் யூஸ் பண்ணாங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வராது, எந்த ஒரு பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு வந்து இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு அடாப்ட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் என் ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த கிளென்சர் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த கிளென்சர் வந்து எங்கடா வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசருங்க. மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதுவும் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து கண்டிப்பாகவே மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போதான் வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக யங் லுக் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாகவே மாய்ஸ்சரைசர் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் இந்த நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு என் ஸ்கின்னை வந்து இது ரொம்ப சாஃப்டாக காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் ட்ரை பண்ணேன் அப்படின்னா வந்து அந்த டே ஃபுல்லாக என் ஃபேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து எனக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் ரொம்பவே பிடிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டமின் இ தாங்க இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 800 அண்ட் ப்ரைஸ்க்காக பார்க்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்ங்க, நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டெப்
3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு, மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா எல்லாரும் போடணுங்க. அதுவும் இந்த சீசன்ல அப்படின்னா வந்து சன்ஸ்கிரீன் போடாம நம்ம வெளியில போகவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நான் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாரியலோட ஒயிட் பெர்ஃபெக்ட் கிளினிக்கல் க்ரீம். இது வந்து 2 in 1 க்ரீம்ங்க. நம்ம சன்ஸ்கிரீனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஸ்கின் ரொம்ப பிரைட்டா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறனாலும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ரீம் தான் வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போறேன். நான் வந்து இந்த க்ரீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த க்ரீம் செட் ஆயிருச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே வந்து நம்ம டெய்லி ஃபவுண்டேஷன்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்புறம் எப்படி என் ஃபேஸ் வந்து பிரைட்டா தெரியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த க்ரீம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து என் ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் மோஸ்ட்லி இந்த க்ரீம் யூஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ரெகுலரா ஒன்று பண்றது தான். அது என்ன அப்படின்னா வந்து பவுடர். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒயிட் டோன் பவுடர் தான் யூஸ் பண்றேன். நான் இன்னைக்குன்னு இல்லை, எப்போதுமே எனக்கு ஒயிட் டோன் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு செட் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து என்னோட மேக்கப்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற ஐப்ரோ, ஐலைனர் அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐப்ரோ தான் நான் இப்போ போட போகிறேன். எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஐப்ரோ நல்லா பட்டையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் எப்போதுமே வந்து ஐப்ரோ நல்லா பட்டையாக தான் போடுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஜல் அண்ட் ஐலைனர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஜல் போட்டுடலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன காஜல் யூஸ் பண்றேன் அப்படின்னா வந்து லாக்மி ஐகானிக் காஜல். ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஐலைனர் நான் வந்து இன்னைக்கு லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ண போறதில்ல. நான் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் தான் யூஸ் பண்றேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெவ்லான் COLORSTAY ஐலைனர். இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாதுங்க. ஏன்னா டெய்லி நீங்கள் ஐலைனர் வந்து வாட்டர் ப்ரூஃப் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஐயில் வந்து நிறைய ரேஷஸ் வந்துடும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக லிப்ஸ்டிக் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து வாஸ்லின் அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வந்து லிப்ஸ்க்கு வந்து இந்த வெடிப்பு அதெல்லாம் வராமல் இருக்கு. நான் இன்னைக்கு என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரெவ்லானோட சூப்பர்லுஸ்ட்ரஸ் மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போனேன். ஸோ ரெட் கலர். ஸோ அவ்வளோதாங்க, என்னோட மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபைனலாக வந்து பொட்டு மட்டும் வச்சிருவோம். ஸோ அவ்வளோதாங்க, என்னோட மேக்கப் வந்து முடிஞ்சிச்சு. நான் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை கோயிலுக்கு அந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போதோ என்னோட மேக்கப் வந்து இப்படி தான் நான் போட்டு போவேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி மேக்கப் கூடங்க. எதுவுமே வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, நம்ம ஸ்கின்னுக்கும் அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மேக்கப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய், தேங்க்யூ ஸோ மச்.